தாவேகா கூட்டணியில் விசிகாவுடைய நிலைப்பாடு செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சமீப காலமாக அண்ணன் திருமா அவர்களுடைய நிலைப்பாடு செயல்பாடில் எனக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு கடந்த கால பிஜேபி அரசு 1000 கோடி ஒதுக்கியது. இந்த கால காங்கிரஸ் அரசு அந்த 1000 கோடி ரூபாயை செலவு செய்து பணிகளை எங்கே தொடங்கி இருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது திமுக அதில் என்ன பண்ண முடியும்? அமைச்சர் திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, நம்ம சிஎம் விஜய் அவர் இருக்கிற வர ஒரு செங்கலை கூட அங்கே எடுத்து வச்சு கட்ட முடியாது மேகதாது. படம் போல காவேரி பிரச்சனை அப்படின்னு திரு செங்கோட்டையன், அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் நினைக்கிறாரு போல. வேற என்ன என்னால் சொல்ல முடியும்? செங்கோட்டையன் படம் காட்டுறார் போல. இந்த அவையில் நாள் யாரெல்லாம் வந்து உட்காருவார்கள், இங்கே அமைச்சர்களாக இருப்பார்கள், இந்த முதலமைச்சர் இருக்கையில் உட்காருவார்கள் என்று எண்ணி நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த சட்டமன்றம் இவ்வளவு புகழ்மிக்க, இவ்வளவு வரலாற்று சிறப்பு கொண்ட சட்டமன்றத்தில் போய் இன்னைக்கு இப்படி சொல்றது, அங்கே வந்து வேற மாதிரியே அப்பா மகன் மீண்டும் சேர்ந்ததற்கு உங்களுடைய ரோல் இருக்கு. என்னுடைய ஒரு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் நான் வேண்டுகோள் வைத்து பேசினேன். இன்றைக்கு சில வாரிய தலைவர்களுடைய நடவடிக்கைகள், சில அரசு அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள், இன்றைக்கு நடிகர் விஜயனுடைய இந்த நடவடிக்கைகள், இதையெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு மட்டுமல்ல, பல என்னுடைய சக நண்பர்கள் கூட இதுக்கு திமுக அதிமுக எவ்வளோ மேலு. தாவேகா கூட்டணியில் விசிகாவுடைய நிலைப்பாடு செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சமீப காலமாக அண்ணன் திருமா அவர்களுடைய நிலைப்பாடு செயல்பாடில் எனக்கு ஒரு 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 உரிமையுடன் கூடிய ஒரு கருத்து முரண் இருக்கிறது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் சமீப காலமாக அவருடைய பேச்சியே பாருங்க. திமுகவோட தோழமை தொடருதுன்றாரு. நாங்கள் வந்து என்னுடைய விருப்பம் இல்லை, தொண்டர்களுடைய விருப்பம் மந்திரி சபையில் இடம்பெற்றது அப்படின்றார். ஒரு நாளைக்கு நாங்கள் அங்கேருந்து வெளியேறிட்டோம்னாலே என்ன அர்த்தம், நாங்கள் தாவாக்கோட கூட்டணின்னு தானே அர்த்தம் அப்படின்னு புது விளக்கம் சொல்கிறாரு. வெற்றி பெற்ற உடனேயே அவங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க. அதனால் வந்து சமீப காலமாக ஒரு கொள்கை பிடிப்புடனும் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கும் தமிழ் விடுதலைக்கும் சமரசமற்று களத்தில் நின்ற அண்ணன் திருமா, வைகோ போன்றவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுடைய தலைவர்களுடைய அறிக்கைகள், முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு கவலை கொள்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு 3 மாதம் ஆச்சு, அண்ணன் திருமாவுக்கு தெரியும், வைகோவுக்கும் தெரியும், அப்பாவிகள் இங்கே வந்து 2009 போருக்கு பிறகு பாதிக்கப்பட்டு இங்கே வந்து வெந்து நொந்து நூலாகி உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இருந்தவர்களை பிடிச்சி, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லை அல்லது பாஸ்போர்ட் காலவாதி ஆகி போச்சு அப்படின்னு பிடிச்சி கொண்டு போய் புழல் சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. திருச்சி சிறப்பு முகாமில் அடைஞ்சு கிடக்கிறாங்க. இன்றைக்கி 10 நாட்களுக்கு மேற்பட்டு அங்கே பெண்கள் குடும்பத்தோடு உண்ணாவிரதம் சாக கிடக்கிறாங்க. ஆனால் இது குறித்து இந்த தலைவர்கள்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரலையே. இந்த முதலமைச்சர்கிட்ட போய் ஒரே ஒரு ஃபோனை போட்டு இவங்களை உடனே விடுதலை செய்யுங்கன்னா நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்கும் போது நான் சொன்ன கோரிக்கை தான், இப்படி இருக்கிறவங்களெல்லாம் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, நான் உடனே விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்து நூற்றுக்கணக்கானவர்களை அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த தலைவர்கள் எல்லாம் பேசுகின்ற, அதுவும் வைகோ போன்றவர்களுடைய பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் கேடயமாக இருந்து நான் செயல்படுவேன் தாவேக அரசாங்கத்துக்கு அப்படின்னு வைகோ சொல்ல. தாவேக அரசு என்பது தமிழர் உரிமையில் தன்னுடைய பதவியை பிறந்தாலும் பரவாயில்லை, மக்களுக்காக நான் மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக நிற்கிறேன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் கெஞ்சரங்க கதறேன். கடந்த திமுகவுடைய 5 ஆண்டு காலத்தில் ஈழத்தில் நடந்து ஒரு இனப்படுகொலைன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க, ஒரு பொது வாக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லுங்க, அதுக்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு தீர்மானம் மறந்த அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்ற மாதிரி நிறைவேற்றி அனுப்பி வைங்க நான் சொன்னேன். செய்யலை, நான் கூட்டணி விட்டு வெளியே வந்தேன். ஆனால் இன்னைக்கு வைகோ, திருமா, இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த கொள்கையில் உடன்பாடானவர்கள். ஏன் சொல்லலை? எங்கேயாச்சும் இது வரைக்கும் நான் திரும்ப வாய் திறந்துருக்கிறாரா? இந்த புதிய அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரா? வைகோ சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மாநில அரசு எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று கடந்த காலங்களில் சொன்ன வைகோ இப்போ ஏன் சொல்ல மறுக்கிறாரு? அப்போ சமூக நீதி தளத்தில் தாவேக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பில் என்ன நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அறிவித்துங்க, இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்து போச்சு, நாங்க பண்றோம் தானே இப்ப சொல்லி கவர்னர்ல பண்றீங்க. நீங்க ஒன்றிய அரசு
சென்சஸ் எடுத்து முடித்த பிறகு நாங்கள் பண்ணுறோம். ஒன்றிய அரசு 5 வருஷம் வரைக்கும் கழிச்சு எடுப்பான், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ இது என்ன நோக்கம்? மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா தானே பேச்சு. மாநில அரசுக்கு உரிமை இருக்குது இல்லவா? பீகாரில் எடுத்திருக்காங்கல்லவா, ஒரிசாவில் எடுத்திருக்காங்கல்லவா, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்கல்லவா. ஆனா இந்த விஷயத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக தலைவர் பாராட்டியிருக்காரு தாவேக்கா அரசை. என்ன எடுப்புன்னு அறிவிச்சதுக்கு பாராட்டுருக்காரு. நான் கூட தான் பாராட்டு வரவேற்றிருக்கிறேன், வரவேற்று அறிக்கை கொடுத்துருக்கேன். அது வேற. நான் கேட்பது உங்களுடைய, நீங்க ஒரு கொள்கையில் நீங்க நிலையா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நிலையான நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கணுமா இல்லையா? நான் கேட்கறேன். இப்ப 2 கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. இந்த 2 கூட்டத்தொடரில் ஏன் நீங்க எழுத்துல இருந்த இனப்படுகொலை ஒரு தீர்மானம் நிறைவேற்றல? அந்த மக்களுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் ஏன் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் வாய் திறக்கல? சரி, இனிமேல் அதை நிறைவேற்றினா முயற்சி செஞ்சா அவரு தமிழீழத்துக்கு ஆதரவாளர் சரியா செயல்படுறாரு நீங்க சொல்லுவீங்க? கண்டிப்பா என்னுடைய கோரிக்கை தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு திரு விஜய் அரசாங்கம் நடத்திட்டோம். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான். அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக தனித்தமிழ் அரசை உருவாக்கி தரும். அதற்கு இந்த சட்டமன்றம் தோல் கொடுக்கும், துணை நீக்கும் அப்படின்னு அறிவிக்க சொல்லுங்க. இங்க இருக்கிற சிறப்பு முகாமில் இருக்கிற தொழில் சிறையில் இருக்கிற அப்பாவி ஈழ உறவுகளை நான் விடுதலை செய்வேன். அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்கும். அவர்கள் நாங்கள் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டோம். பாவம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அகதிகளாக எங்கள் தாயகக்கு மண்ணு வந்த தமிழர்கள் அவர்கள். போர் அங்கு மௌனிக்கப்பட்டு விட்டது, ஆயுத போராட்டம் அங்கு மௌனிக்கப்பட்டு விட்டது. அதனால் இனி அவர்களை நாங்கள் போராளிகளாகவோ புலிகளாகவோ அல்லது இன்னொரு நாடு கேட்கக்கூடிய ஒரு போர்க்குணம் கொண்ட போராட்டக்காரர்களாக அந்த பார்வையில்லை. அவர்களும் எங்கள் சக மனிதர்கள், எங்கள் தொப்புள்குடி உறவர்கள். அவர்களை மன்னிப்போம், மறப்போம். அவர்கள் சுதந்திரமாக அந்த மண்ணில் வாழ்வதற்கான அத்தனை உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யணும்னு அறிவிக்க சொல்லுங்க. வேல்முருகன் நாளைக்கே விஜய் ஆதரிக்க தயாரா இருக்கிறான். தமிழக வேலை தமிழருக்கேன்னு ஒரு சட்டம் ஏற்ற சொல்லுங்க. இங்க என்னுடைய அரசு பதவிகளில் இன்னைக்கு பீகாரையும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானும் மத்திய பிரதேசக்காரன் அமர்றான். இதை நீங்க அனுமதிக்கிறீங்க. தனியார் துறைகளில் 90% பேர் அவனே உட்காந்துக்கிறான். என்னுடைய வணிகம், என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பறி போயிட்டு இருக்குது. காவிரி உரிமையிலிருந்து, முல்லை பெரியாறிலிருந்து, பாலாற்று உரிமையிலிருந்து, கச்சத்தீவு உரிமையில அத்தனையும் பறி போயிட்டு இருக்கிற. இதையெல்லாம் குறித்து இன்னும் 3 மாதம் ஆகியும் விஜய் அவர்கள் வாயே திறக்கலையே. நான் தான் சொல்றேன், எனக்கு சீட்டே வேண்டான்னு திமுக சொன்ன ஸ்டாண்டு தாங்க இன்னைக்கு நான் இருக்கிறேன். என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களில் இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழக அரசு, நடிகர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்காகலாம் நான் குரல் கொடுத்தவன் கடந்த காலங்களில் என்று சொல்கிறார் அல்லவா, அவர் மாறுதட்டுகிறார் அல்லவா. இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அவர் கைகளே இருக்கிறது. இன்றைக்கு யார் தடுக்கிறார்? எது உங்களை தடுக்கிறது? ஏன் 3 மாத காலம் ஆகியும் நீங்கள் இதை குறித்து வாய் திறக்க மறுக்கிறீர்கள்? இதெல்லாம் செய்ய சொல்லுங்க. இப்ப அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா சொல்றப்ப இப்ப பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த அளவுக்கு மேகதாதாகட்டும் இல்ல காவிரி நீர் நமக்கு பெறுவதாகட்டும், இதுல பல பிரச்சனைகள் வந்ததுக்கு முந்தைய திமுக அரசாங்கம் தான் காரணம்னு சொல்றாரு. என்ன திமுக? ஏங்க, பக்கத்து ஸ்டேட்டு பிஜேபி ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் நாங்க தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றது தெளிவா இருக்கிறோம். மேகதாது அணை கட்டுவதற்கு கடந்த கால பிஜேபி அரசு 1000 கோடி ஒதுக்கியது. இந்த கால காங்கிரஸ் அரசு அந்த 1000 கோடி ரூபாயை செலவு செய்து பணிகளை எங்க தொடங்கி இருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது திமுக அதில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அமைச்சர் திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, நம்ம சிஎம் விஜய் அவர் இருக்கிற வர ஒரு செங்கலை கூட அங்க எடுத்து வச்சு கட்ட முடியாது மேகதாது. விஜய் திரைப்படத்துல நடிக்கின்ற போது கதாநாயகனாக பல வில்லன்களை அல்லது வில்லத்தனமான நடவடிக்கைகளை சென்று பாய்ந்து போய் அடித்து நொறுக்கி அங்கே இருக்கிற கதாநாயகியை காப்பாற்றுவாங்க அல்லது பொதுமக்களை காப்பாற்றக்கூடியவர்கள் காட்சி அமைக்கப்பட்டு படம் வெற்றிகரமாக ஓடி இருக்கு. அதேமாதிரி ஒரு படம் போல காவேரி பிரச்சனை அப்படின்னு திரு செங்கோட்டையன், அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் நினைக்கிறாரு போல. வேற என்ன என்னால் சொல்ல முடியும்? செங்கோட்டையன் படம் காட்டுறாரு போல. இந்த இப்போ இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? கீர்த்தனா அவர்கள், இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், தான் சொல்றேன். இது இத்தனை ஆண்டு காலம் பெருந்தலைவர் காமராஜில் தொடங்கி அதற்கு முன்பு தமிழ்நாட்டின் அரசியல் ஆளுமைகளாக இருந்த அந்த சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளை, சட்டமன்ற நடவடிக்கைகளை கவனித்தவனாக, அந்த வரலாற்று குறிப்புகளை படித்த ஒருவனாக, இதுவரையில் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு இருந்த எந்த அமைச்சரவையும் இவ்வளவு ஒரு கேலிக்கூத்தானதாக, ஒரு நகைப்புக்குரியதாக, ஒரு மிக மோசமான ஒரு சட்டமன்றமாக, இந்த சட்டமன்றம் இவ்வளவு புகழ்மிக்க இவ்வளவு வரலாற்று சிறப்பு கொண்ட சட்டமன்றத்தில் போய் இன்னைக்கு இப்படி சொல்றது, அங்கே வேற மாதிரியே அந்த அதுவும் கிட்டத்தட்ட ஒரு
எப்படி திரு விஜய் அவர்கள் சினிமாவில் நடிக்கின்ற போது தன் சகாக்கள் அவர்களை பாடி பாராட்டி உச்சி முகுந்து ஆராத்தி எடுத்து மண்சோர் சாப்பிட்டு வேப்பலை அணிந்து கொண்டாடுவார்கள், அதுபோன்று கொண்டாடுகிற ஒரு கூடமாக மாறி நிற்கிறதே என்கிற வேதனைத்தான் எனக்கு இருக்கிறது. நான் இதைத்தான் கடந்த இறுதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் பதிவு செய்திருக்கிறேன். இந்த அவை எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக அவை. இந்த அவையில் நான் யாரெல்லாம் வந்து உட்காருவார்கள், இங்கு அமைச்சர்களாக இருப்பார்கள், இந்த முதலமைச்சர் இருக்கையில் உட்காருவார்கள் என்று எண்ணி நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த காலத்தை முன்கூட்டியே உணர்ந்து நான் தமிழக சட்டமன்றத்தில் என்னுடைய கடைசி உரையில் நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய முகத்திலே அப்ப நீங்க பேசி அப்ப சிரிப்பு வந்தது கொஞ்சம். அப்பதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு மாண்புக்காக ஒரு ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிகிறது என்று சொன்னால், நாளை விஜயை கூட அந்த 5 ஆண்டுகள் நிறைவு செய்கிறார் என்றால் நான் அங்கிருந்தால் அவரை ஒரு மரபுக்காக மாண்புக்காக அவர்கள் செய்த நட்பணிகளை எடுத்து அதை வரிசைப்படுத்தி பாராட்டுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் நான் 5 ஆண்டு காலம் திமுகவோடு பல்வேறு விடயங்களில் முரண்பட்ட வேல்முருகன் அந்த நிறைவு நாள் என்று ஒரு மரபு கருதி நான் பாராட்டி அவர்கள் செய்த நல்ல விடயங்களை, அதுவும் குறிப்பாக முதலமைச்சருடைய அயராத உழைப்பை குறித்து நான் பாராட்டி பதிவு செய்தேன். திமுகவை தோற்கடிப்பேன்னு அப்ப சபதம்லாம் போட்டிருந்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த சபதம் நிறைவேறிடுச்சு. இப்ப எப்படி இருக்கு திமுக? இல்லை, இப்போ வந்து நம்முடைய 3 பிரதான 10 அம்ச தமிழ் சமூகத்தின் கோரிக்கைகளை ஒரு 3வது நிறைவேற்றி திமுக ஆட்சி கட்டில் தொடர்ந்திருக்கலாம். இன்றைக்கு மந்திரிகள் எல்லாம் பார்க்கின்ற போதும், இன்றைக்கு சில வாரிய தலைவர்களுடைய நடவடிக்கைகள், சில அரசு அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள், இன்றைக்கு நடிகர் விஜயனுடைய இந்த நடவடிக்கைகள், இதையெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு மட்டுமல்ல பல என்னுடைய சக நண்பர்கள் கூட இதுக்கு திமுக அதிமுக எவ்வளோ மேலு அப்படிங்கிற கருத்துக்கு இந்த 3 மாத காலத்திற்குள் தமிழக மக்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள் என்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. திமுக தோற்கடிச்சிட்டமேன்னு ஒரு வருத்தம் இப்போ இருக்குங்களா? ஆமாம், இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து அங்கே அமைச்சராக உட்காருகின்ற போது கண்டிப்பாக திமுகவினுடைய அந்த பெரியண்ணன் பாணி, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் தராமல் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளையுமே எங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தினார்கள் இடங்களில் என்பதெல்லாம் இப்போ நான் சொல்லலை. அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு, சண்முகம் சொல்லியிருக்காரு, பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, திரு வீரபாண்டியன் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை ஏற்கனவே சொன்னார். அதையெல்லாம் கொஞ்சம் அவர்கள் மாற்றிக்கொண்டிருந்தால் எந்த பதவியும் எந்த அதிகாரமும் யாருக்கும் இங்கு நிரந்தரமானது அல்ல என்பதை உணர்ந்து திமுக கடந்த தேர்தலை கையாண்டிருந்தால் நிச்சயம் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத வண்ணம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். இனியாவது திமுக தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு இவற்றிலிருந்து இந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்பித்து கொள்வார்களா அல்லது பாடம் படித்து கொள்வார்களா என்பதை நாம் இனிமேல் தான் போக போக. அப்பா மகன் சேர்ந்திருக்காங்க. இதுல அப்பா நான் அரசியலிருந்து விலகிறேன், துறவரம் போறேன் அப்படின்னு தன்னுடைய பிறந்த நாள்ல தெரிவிச்சிருக்காரு மருத்துவர் ஐயா திரு ஐயா. தமிழ் சமூகத்திற்காக 88 வயதில் கிட்டத்தட்ட அவர் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுவாழ்வில் மிகப்பெரிய பணி செய்த ஒரு தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு தலைவர். அவர் தனது உடல்நிலை வயதை கருத்தில் கொண்டு அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதுபோன்று உங்களுக்கு தெரியும், என்னுடைய விருப்பம் சமூக நீதிக்காக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராடி வருகிறது, குரல் கொடுத்து வருகிறது என்றால் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தனித்த ஒரு இடம் உண்டு. அந்த கட்சி 2ஆக பிளவுபட்டு எதிர்காலத்தில் அந்த கட்சியினுடைய ஒற்றுமை, அதனுடைய வேகம், சமூக நீதிக்காக அதனுடைய போராட்டங்களுடைய அந்த தாக்கம் குறைந்துவிடக்கூடாது என்கிற ஒரு கவலை எனக்கு இருந்தது. அதனால் தான் நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமும் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பிலும் அவர்களிடமும் நான் என்னுடைய வேண்டுகோளை பத்திரிகை ஊடகத்தின் சார்பாகவும் முன்வைத்தேன். அவர்கள் இருவரும் ஒன்றாக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி அதே வலிமையோடு மீண்டும் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் அது முன்னேறி வர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தேன். அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. அப்பா மகன் மீண்டும் சேர்ந்ததற்கு உங்களுடைய ரோல் இருக்கு. என்னுடைய ஒரு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் நான் வேண்டுகோள் வைத்து பேசினேன். அண்ணா, கண்டிப்பாக நீங்கள் ஐயாவை பார்க்கணும், ஐயாவோட நீங்கள் இணையணும். 2 கட்சியும் பிரிந்து ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டு உங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் முகநூல் பக்கங்களில் சண்டையிட்டுக் கொள்வது, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே
ஒருவருக்கு ஒருவரை தரந்தாந்து விமர்சனம் பண்ணி எழுதுவதையெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அதனால் இதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அதுவும் இந்த தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஒன்றாக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் மிக அழுத்தமாகவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடம் வைத்தேன். அதுபோன்று மருத்துவர் ஐயாவினுடைய தரப்பிலும் முக்கியமானவர்கள் என்னிடத்தில் பேசினார்கள். அவர்களுக்கும் அந்த வேண்டுகோளை நான் முன்வைத்தேன். காரணம், அந்த கட்சியிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒருவன். இன்றைக்கு வேல்முருகன் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞணி செயலாளராக, ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக, நான் வெளியேறுகின்ற போது இந்த கட்சியை வழிநடத்திய 2ஆம் கட்ட ஒரு தலைவராக, இணை பொதுச் செயலராக இருந்த அந்த கட்சியை தமிழ்நாடு முழுவதும் சென்று கட்டமைத்திலிருந்து, போராட்ட களங்களை ஒருங்கிணைத்ததிலிருந்து, பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து அந்த கட்சியினுடைய கொள்கைகளை, நோக்கங்களை வெகு மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆற்றிய பணியிலிருந்து அத்தனையிலும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் நான் உழைத்திருக்கிறேன். எண்ணற்ற வழக்குகளை, வம்பு தும்புகளை, எதிரிகளை சம்பாதித்திருக்கிற ஒரு கட்சி, சம்பாதித்து அந்த கட்சியை வளர்த்த ஒருவனாக உண்மையாக அந்த கட்சியின் மீது எனக்கு இருந்த அக்கறை, அதை உணர்ந்துதான் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னை அழைத்து கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை எனக்கு அவர் முன்வைத்தார். அப்பா மகன் 2 பேருமே கொஞ்சம் முன்னாடியே சேர்ந்திருந்தா எவ்வளோ இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். எத்தனை அடிதடி நடந்தது, ரத்தம் சிந்தினாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் நட்டாத்துல விட்ட மாதிரி தானே ஆச்சு. ஆமாம், அதை அந்த வருத்தத்தை தான் திரு அருள் போன்றவர்கள் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். திரு அருள் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ. அவர் எந்த அளவுக்கு தொடக்கத்துல அவ்வளோ ஆவேசமெல்லாம் பேசல. ஆனால் மருத்துவர் ஐயா கூட இருந்தாங்க. அப்ப மருத்துவர் ஐயா தரப்புல சொல்ற அடிப்படையில அவர் ஆவேசமாக பல கருத்து. என்ன செய்யறது, காலம் தானே எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, காலம் தானே முற்றுப்புள்ளி வைக்கும். சரி, இப்ப காலம் கடந்தாலும் காலம் இன்றைக்கு அதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு இன்றைக்கு அது சுமூகமாக நடந்தேறி இருக்கிறது. ஏன்னா இல்ல, இப்ப திரு அன்புமணி அவர்கள் பாமக தலைவர், அவர் இப்ப திரு அருளை அரவணைக்கலாம் இல்லைங்களா, அரவணைச்சு போகலாம் இல்லையா? அரவணைச்சு போகலாம், போகலை. அதுக்கு மேலே அது அவர் சொல்லுவார், இது என்னுடைய உட்கட்சி விவகாரம்ன்றவார். அதனால் அது, ஏன்னா எனக்கு ஏற்பட்ட இதே நிலைமை கடந்த காலங்களில், அப்போது கூட இதே அருள் போன்றவர்கள் கூட எனக்காக பேசவில்லை. அதனால் அது அந்தந்த கால, அன்று வேல்முருகன் இன்று அருளா? வேல்முருகனும் அருளும் அப்படி இல்லை. எனக்கு ஏற்பட்டது என்டையர் டிஃப்ரெண்ட். இது அன்னைக்கு ஐயாவும் சின்னையாவும் புரியல. அன்னைக்கு வேல்முருகன், ஐயா, சின்னையா இருவரும் இருந்த கட்சி தான் என்னை வெளியேற்றி. காயங்கள் மறந்து காலம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தணும்னு சொல்ல வரீங்க நீங்க சொல்றத ஒரு வகையில பார்த்தா? கண்டிப்பா காலங்கள் மறந்து காயங்கள் மறைந்து காலங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை அமைதியா ஆனா ஆழமா, உங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது, ஆக்ரோஷமா பேசுவீங்க, ஆனா இன்னைக்கு ஆழமா நிறைய விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க அமைதியான துணியில. ரொம்ப சிறப்பா இருந்தது. நேயர்களும் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நம்புறோம். மனமார்ந்த நன்றிகள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.